Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தினமும் ஒரு மாவட்டம் என தமிழகத்தின் தொகுதிகளின் வரலாற்றை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் அரியலூர் தொகுதியை பார்க்கலாம். இமயமலை உருவாவதற்கு முன்பு அரியலூர் ஒரு பரந்த கடலாக இருந்தது என்பது புவியியல் அதிசயம். 1990களில் இங்குள்ள சுண்ணாம்பு சுரங்கங்களில் கண்டெடுக்கப்பட்ட டைனோசர் முட்டை படிமங்கள் இந்த மண்ணை உலக வரைபடத்தில் ஏற்றியது. இன்று 8 ராட்சத சிமெண்ட் ஆலைகளுக்கு ஆதாரமாக இருப்பது அந்த காலத்து கடல் வாழ் உயிரினங்களின் படிமங்களே. ராஜேந்திர சோழன் கங்கை வரை சென்று வெற்றி பெற்றதன் அடையாளமாக நிறுவிய கங்கை கொண்ட சோழபுரம் இன்றும் தமிழரின் கட்டடக்கலைக்கு சான்றாக நிற்கிறது. அரசியல் வரலாற்றில் அரியலூருக்கு தனி இடம் உண்டு. 1953 கள்ளக்குடி போராட்டத்திற்காக கருணாநிதி முதலில் இங்குள்ள கிளைச்சிறையில் தான் அடைக்கப்பட்டார். ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தீக்குளித்த கீழப்பழுவூர் சின்னசாமியை ஈன்றெடுத்த மண் இது. கடந்த 25 ஆண்டுகளில் இத்தொகுதி எந்த ஒரு கட்சிக்கும் தொடர் வெற்றியை தந்தது இல்லை. 2001 அதிமுக, 2006 காங்கிரஸ், 2011 மீண்டும் அதிமுக என ஊசலாடிய நிலையில் 2021 உதயசூரியன் சின்னத்தில் நின்ற மதிமுக வேட்பாளர் சின்னப்பா வெறும் 3234 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். வன்னியர், உடையார், மூப்பனார் வாக்குகளே இங்கு வெற்றியை தீர்மானிக்கின்றன. பாமகவின் செல்வாக்கு மிகுந்த ஜெயங்கொண்டம் தொகுதியில் 2011 காடுவெட்டி குருவின் வெற்றி ஒரு வரலாற்று பதிவு. ஆனால் 2021 திமுகவின் கண்ணன் அதிமுக பாமக கூட்டணியை முறியடித்து 5452 வாக்கு வித்தியாசத்தில் வாகை சூடினார். 38 விழுக்காடு உள்ள வன்னியர் வாக்குகள் இங்கு வெற்றியை தீர்மானிக்கின்றன. சிமெண்ட் ஆலை, வேலைவாய்ப்பு, கொள்ளிடம் ஆற்று தடுப்பணைகள் மற்றும் ஜெயங்கொண்டம் காரைக்கால் ரயில்வே திட்டம் போன்றவை இன்றும் மக்களின் முதன்மை கோரிக்கைகளாகவே உள்ளன. தாவேகா போன்ற புதிய கட்சிகளின் வரவும் பாமகவின் வாக்கு வங்கியும் அரியலூர் அரசியலில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.